வேலிகளில் உள்ள பழங்கள் கோவை பழத்திலிருந்து என்ன பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி டேஸ்டாக தான் இருக்கும். அது காரணம் என்னன்னா, அங்கே யாரும் உழ ஓட்டுறதில்ல. அங்கே பல்வேறு வகையான செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், முள் இருக்கும், பறவைகள் வரும், எச்சமிடும். அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா உளுந்து அந்த வேலிக்கு அடியில், கிழுவ வேலிக்கு அடியில் மக்கிக்கிட்டு இருக்கும். வருஷ கணக்கில் மக்கிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வளர்ந்துருக்கிற செடிகள், கொடிகளில் இருக்கிற காய்கனிகள் அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மக்கு உருவான இடத்துல உரம் போட்டதில்லை. மக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், பயிருக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் சரியான விகிதத்தில் இருக்கின்றது. சரியான அளவில், சரியான விகிதத்தில். இது இவ்வளவுதான் தேவைங்கிற மாதிரி அதே சமைச்சு அளவாக கொடுக்குற மாதிரி ஒரு மெக்கானிசம் இங்கே நடக்குது. அதனால தான் இந்த ஃப்ரூட்ஸு அவ்வளவு டேஸ்டாக இருக்கு. இது நான் சொல்லலை, கன்சியூமர்ஸ் சொல்கிறாங்க. மறுபடியும் ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இதை பார்த்த பிறகு தான் எனக்கு தோணுச்சு, ஏன் ஃபாரஸ்ட்டில் உள்ள தேன், ஃபாரஸ்ட்டில் உள்ள பலாப்பழம், ஃபாரஸ்ட்லேருந்து வர்ற பொருட்கள்லாம் ஏன் அவ்வளோ மதிப்பு இருக்குன்னா, மண்ணில் உள்ள மக்கு தான் காரணம்.